எந்த ஒரு ப்ரீ பிளானும் இல்லாமல் எப்படி கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸை 30 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்தி அண்டு ஈஸியான ரெசிபியாக இருக்கும். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கிச்சனுக்குள்ளாடி வந்ததுமே அரிசியை தான் ஊற வைக்கிறேன். அவனுக்கு மட்டுங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஊற வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. அது ஊறிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு அந்த கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு அது சூடானதுமே ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்துலேயுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வசக்கிடலாம். இது கலர் மாறிடக்கூடாது. உள்ளி நல்லா வசங்கினதுமே அதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி இலை, புதினா அதையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வசக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியையும் போட்டுக்கிட்டு அரிசி எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்புக்கு 1க்கு 2ங்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி உப்பும் போட்டு நம்ம குக்கர் விசில் விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் சைட் பை சைடாக நான் காலிஃப்ளவர் பக்காடு தான் ரெடி பண்ணி அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான மசாலாஸ் தான். அது வந்து நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கண்ட சின்ன மசாலா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். சிக்கன் மசாலே எல்லா ஃப்ளேவரும் வந்துடும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, அப்புறம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இது அவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான ஆயிலில் வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆயிரும். இவ்வளோதான் என்னோட பையனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நான் கொடுத்து விட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்லேயே நம்ம முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.